الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் நாங்கள் தொடராக ரமலான் ஆரம்பித்தது முதல் இன்று வரைக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் என்ற அந்த தொடரை பார்த்து வருகிறோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமலான் மாதம் எம்மை விட்டு பிரிய போகிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது மனதிற்குள் ஏதோ ஒரு விதமான கவலையை உணர முடிகிறது. எனவேதான் எந்தெந்த பிரார்த்தனைகளையெல்லாம் நாங்கள் இந்த இடத்திலே இந்த இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு பார்த்தோமோ அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் நாங்கள் ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து நடந்து பூரணப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தஆலா முதலில் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட ஒருவர். அவர் ஒரு நேர் வழிகாட்டி, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மக்களுக்கு பிரித்து காட்டக்கூடிய ஒரு தூதர். அவர் மார்க்கத்தினுடைய உறுதிப்பாட்டை உள்ளத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்திலே பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த பிரார்த்தனை. சுனன் இப்னு மாஜாவிலே 3834வது செய்தியாக வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை அதிகமாக இறைவனிடத்திலே கேட்டு முறையிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த ரிவாயத் இப்னு மாஜாவிலே 3834வது செய்தியாக வருகிறது. அதே நேரத்தில் திருமதியிலே அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் அப்படி என்றும் வருகிறது. அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்து விடுவாயாக. இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பிரகாரம் உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியடைய செய்து விடுவாயாக. ஆட்டம் காண செய்து விடாதே, உறுதிப்பாடு இல்லாமல் ஆக்கிவிடாதே. இது முக்கியமான ஒரு பகுதி. எத்தனை சோதனைகளாக இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகளாக இருக்கலாம், எத்தனை தாங்க முடியாத இக்கட்டான நிலைமைகளாக இருக்கலாம், இத்தனைக்கும் நடுவிலே சத்திய மார்க்கத்திலே தடம் மாறச் செய்து விடாதே. இந்த பிரார்த்தனையைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இறைவனிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி? அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்து விடுவாயாக. அந்த சஃபையிலே இருந்த ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார். ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, தகாஃபு அலைனா, எங்களுடைய விடயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா? வகத் ஆமன்னா பிக, நீங்கள் கொண்டு வந்ததை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அப்படியே நாங்கள் ஈமான் கொண்டோம். வஸத்தக்னா பிக பிமா ஜிஅத பிஹ், நீங்கள் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தை ஈமான் கொண்டு அதை நாங்கள் உண்மைப்படுத்தினோம். இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் மார்க்கத்திலிருந்து சருகி விடுவோம், நாங்கள் மார்க்கத்திலிருந்து உறுதியற்றவர்களாகி விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா யா ரசூலுல்லாஹ் என்று அந்த மனிதர் எழுப்பி கேட்கின்றார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு உதாரணத்தோடு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். இன்னல் குலூப பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான், நிச்சயமாக எங்களுடைய உள்ளம் இருக்கின்றதே ரஹ்மானுடைய ரப்புல் ஆலமீனுடைய விரல்கள், 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா, அவன் நினைத்த மாதிரி புரட்டி விடுவான். பிறகு மார்க்கத்தில் நிலை குலைந்தவர்களாக, மார்க்கத்தில் ஸ்திரத்தன்மை நாங்கள் அற்றவர்களாக, இன்னும் சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ படித்த அறிஞர்கள் இருக்கிறார்கள், சேற்றில் நட்டு வைத்த கம்புகளை போன்று
திரும்புகின்ற பக்கத்தில் எல்லாம் சாயக்கூடியவர்களாக எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள். எனவேதான் மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய உயிர் போனாலும் சத்திய மார்க்கத்திற்காக இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் இறுதி வரைக்கும் நாங்கள் போராட வேண்டும். அதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்ட பிரார்த்தனை தான் இது. அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக். இறைவா, என்னுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்துவிடு, தடம்புரலை செய்து விடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் எந்த முறையில் எங்களுக்கு இந்த மார்க்கத்தை போதித்திருக்கின்றார்களோ அந்த முறையில் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை எடுத்து நடந்து நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.